ஹலோ கைஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் ட்ராக் ட்ரேடிங் அகாடமி. ஸோ ட்ராக் ட்ரேடிங் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா வர கம்மிங் அதாவது இந்த மாதத்தோட வர மே மாதம் 3ஆம் தேதி வி ஆர் பிளானிங் அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட். ஸோ இந்த ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் இருக்கும். ஸோ 1 வீக் வந்து வி ஆர் பிளானிங் ட்ரைனிங் கோர்ஸ். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை ஃப்ரம் ஜீரோலேருந்து அட்வான்ஸ்டு ஆப்ஷன் ட்ரைனிங் வரைக்கும் இந்த செக்மெண்ட் இந்த கிளாஸில் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். கிளாஸ் வந்து தஞ்சாவூர் லொக்கேஷன். ஸோ கமிங் டு த பாயிண்ட், நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான ரேலி கொடுத்துருந்தாங்க, கிட்டத்தட்ட 289 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃப்ரைடே வந்து என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்க, ஃப்ரைடே சாட்டர்டே போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன அப்டேட் கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பக்கத்துலேயே ஓப்பன் ஆகி மேலே போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். பேங்க் நிஃப்டிக்கும் அதான் கொடுத்துருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அதுதான் இங்கே நடந்திருக்கு. இப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கு சப்போஸ் இந்த எல்லோ லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இந்த லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கே முடிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு 24,328. ஸோ நாளைக்கு மார்னிங் 24,330 ஆர் 35 ஆர் 40 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. மார்க்கெட்டே வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ நிஃப்டியில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு 300 to 500 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக நிஃப்டியில் இருக்குது. ஸோ டார்கெட் எது இந்த இடம், அதாவது இந்த எல்லோ லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க 24,350 கட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 24,750 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டினியூஸாக இருக்குது நிஃப்டியில். ஸோ இப்போ அதே மாட்டோம் வாங்க பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேம் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் டவுனான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போவும் என்ன சொல்கிறேன், மார்க்கெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் ரேலி நடந்திருக்கு இன்றைக்கி ஒரு நாளில். ஆக்சுவலாக 800 வரைக்கும் போச்சு, 700 வந்து முடிஞ்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸோ இதே மாதிரி டாப்பில் ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே நம்மளோட டார்கெட்டான ரெசிஸ்டன்ஸ் 56,700, அதாவது இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா 55,400, இதுலேருந்து 56,700, இன்னும் ஒரு 2,500 பாயிண்ட்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டியில் கண்டிப்பாக இருக்குது. இது நாளைக்கே நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நாளைக்கும் நடக்கலாம், இல்லை இந்த வீக்கில் நடக்கலாம். இதுதான் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியோட அப்டேட். ஸோ இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் நிறைய கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டே எனக்கு இல்லைப்பா, நான் இங்கே ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.